ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி மொபைல் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு கிராஃப்ட் பண்ணலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஒயிட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு டெக்கரேஷனுக்கு மட்டும்தான். ஃபோம் ஷீட் இல்லாமல் இருந்தால் கூட வந்து பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸை வந்துட்டு ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் வந்துட்டு இந்த ஒயிட் பேப்பரை சுற்றி வந்து கவர் பண்ணி விட்டுக்கிறேன். உள் சைடு வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா உள்ளே வந்து அதுவே வந்து ஒயிட்டாக பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ வந்து வெளியில் மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணி டெக்கரேட் வந்து பண்ணிக்கலாம். ஃபெவிகால் போட்டுட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து திட்டு திட்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸ் பீஸை வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அது வந்து அந்த மாதிரி மடித்து கூட வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒயிட் பேப்பரை வந்து வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், 2 சைடுமே வந்து ஒட்டிட்டேன்னா இதே மாதிரி இந்த பாக்ஸுக்குமே வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கவர் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டால் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கலர் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆரஞ்ச் அண்ட் வந்து ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிக்கிறேன் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹேர் பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செலோ டேப் இருக்க பார்த்திங்களா, கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் வந்து சுற்றி அந்த கவர் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கவர் பண்ணும்போது அழுக்காகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போது கவர் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வந்து பிங்க் கலர் வந்து எடுத்துகிட்டு ஹார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ப்ளூ கலர்லேயுமே வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பும் இந்த ஹார்ட் ஷேப்பும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். டெக்கரேஷன்லாம் உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பாக்ஸை சுற்றியுமே வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸு அப்புறம் வந்து ஃபெவிகால் இதெல்லாம் வந்து போட்டு விட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட பெயிண்ட் வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.